ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. பெண்ணாகவும் இருப்பவர். அவர் ஏக தந்தராக இருப்பதற்கு தத்துவார்த்தமும் உண்டு. ஆண் யானைக்கு தன் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு கிடையாது. தாம் ஆண் பெண் இரண்டும் தான். அதாவது ஈஸ்வர தத்துவம் என்பது ஆண் தான் பெண் தான் என்று ஒன்றாக மாத்திரம் வரையறுக்க முடியாமல் இரண்டுமாக ஆகியிருக்கும் ஒன்று என்று காட்டவே முகத்திலே ஒரு பக்கம் யானை களிறு என்பது மாதிரி தந்தத்துடனும் மறுபக்கம் பெண் யானை பிடி என்பது மாதிரி தந்தம் இல்லாமலும் இருக்கிறார். மாதா பிதாக்கள் பாதி 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 ஸ்திரீ புருஷர்களாக அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் இருக்கிற மாதிரியே புத்திரரும் கொஞ்சம் இருந்து காட்டுகிறார். அப்படியே காப்பி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அங்கே வலது பக்கம் புருஷ ரூபம் இடது ஸ்திரீ என்றிருந்தால் இவரோ வலது பக்கம் தந்தம் இல்லாமல் பெண் யானையாகவும் இடது பக்கம் தந்தமுள்ள ஆண் யானையாகவும் இருக்கிறார். முதலில் சுமூகர், அழகான வாயுள்ளவர். அடுத்தாற்போல ஏக தந்தர், அந்த வாயிலே உள்ள தந்தத்திலே ஒன்று இல்லாதவர். குழந்தை என்றால் அதற்கு பல் விழுந்திருக்கணும் தானே. பொக்கை வாய் சிரிப்பு என்று அதைத்தான் விசேஷித்து சொல்வது. ஜகத்தின் மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் முதல் குழந்தை ஒரு தந்தம் போன பொக்கை வாயுடன் சுமூகமாக சிரித்து காட்டுகிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.